தமிழ் வைணவர்கள் அத்தனை ஜாதிகள் இருக்காங்க. வன்னியர்கள் இருக்காங்க, கோணார்கள் இருக்காங்க, எத்தனையோ ஜாதிகள்ல, தமிழ் ஜாதிகள்ல பறையர்கள் இருக்காங்க, பல்லர்கள் இருக்காங்க. இத்தனை கம்யூனிட்டிலேயும் வந்து வைணவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பேசணும். ராமர் எங்களுடைய வைணவ தெய்வம், நீ யார் கேள்வி கேட்பதற்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசணும். ஸோ இது வந்து நம்ம கேஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆமாம், ஒரு பக்தரா கேள்வி கேட்கணும். ஆமாம், பக்தரா கேள்வி, வைணவர்னாலே பக்தர்கள் தான். ஆமாம், பக்தர்களா வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணும். வைணவர்களுடைய கடமை இது. ராமருக்கு இவ்வளவு அவமானம் தமிழ்நாட்டில் நடக்கும் போது வைணவர்கள் வந்து அமைதியாக தான் இருப்போம், இன்னும் சாத்வீகமாக தான் இருப்போம் அப்படின்னா சரிபட்டு வராது. நம்ம வந்து அதுக்குன்னு சொல்லி வன்முறை கிடையாது. நம்ம கேள்வி தான் கேட்க சொல்கிறோம். இத்தனை கம்யூனிட்டிகளில் வந்து இத்தனை ராமாயணத்தை கொண்டாடக்கூடியவங்க அத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியாரெலாம் எடுத்தீங்கன்னா ராமாயணத்தை கொண்டாடி தீக்கிறாங்க. கம்பன் கழகங்கள் அவ்வளோ இருக்குது. எந்த கம்பன் கழகமும் வாயை திறந்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி நான் பார்க்கலையோ என்னவோ. ராவணன் வந்து கொண்டாடப்படும் போது, ராமரை வந்து இவ்வளவு அவதூறு பண்ணும்போது அந்த ரத்தம் எங்கே போனது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. தமிழ்நாட்டில் வைணவர்களே இல்லையா அப்படின்னு